வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். இப்போ நான் வந்து ரோஸ் மில்க்கு செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறேன். ரோஸ் எசன்ஸ் எதுவும் ஊற்றாமல் ரோஜா இதழ்களை வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன், பாக்கெட் பால் தான். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஊட்டி ரோஸ் வச்சுருக்கேன் நான். நீங்கள் பன்னீர் ரோஸு இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே இதில் போட்டுருவோம். இப்போ வந்து கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் வற்றி வந்துருச்சு. கலர் பாருங்கள், இந்த மாதிரி கலர் தான் கிடைக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 செம்பருத்தி பூ சேர்க்குறேன். ஏன்னா கலருக்காக சேர்க்குறேன். இது நம்ம உடம்புக்கு கெடுதல்லாம் ஒன்றுமே இல்லை. கலர் எப்படி வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போம். இதழ் செம்பருத்தி தான் சேர்க்குறேன். கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். பால் நல்லா வத்திடுச்சு. கலர் உங்களுக்கு தெரியுதா? செம்பருத்தி பூ தண்ணியில் போட்டால் ஒரு மாதிரி வேறு கலராக இருக்கும். இது பாருங்கள், ஒரு மாதிரி எல்லோ கலர் கொடுக்குது பாலில் போட. இதுதான் செம்பருத்தி பூ. தண்ணியில் போட்டால் இந்த கலர் இருக்காது. ஒருவேளை இந்த ரோஸில் இந்த ரோஸ் போட்டிருக்கோம்னா அந்த கலரும் இதுவும் சேர்ந்தனால அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதான்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கலர் கிடைக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து எப்பயுமே உடம்புக்கு எது நல்லது சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் தான் நாம் நினைப்போம். நான் பெரும்பாலும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் கடையில் எல்லாம் ஜூஸ் குடிக்கிறேன், அவ்வளோமா குடிக்க மாட்டேன். பாதாம் பால் இதுவரை நான் கடையில் குடித்ததே கிடையாது. பாதாம் பால்னால் நான் வீட்டில் செஞ்சு தான் குடிப்பேன். அதே மாதிரி ரோஸ் மில்க்கு இதுவரை நான் கடையில் குடித்ததே கிடையாது. கடையில் குடிக்கிறது ஜூஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா சர்பத்து தான் நான் குடிச்சிருக்கேன். மற்றபடி எந்த ஜூஸும் நான் குடிக்கிறது விரும்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். செம்பருத்தி பூ ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். கொஞ்சம் கூலாகட்டும். இது கூட அடுத்து என்ன சேர்த்து நான் குடிக்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் இது அப்படியே கூலாகட்டும்.
ரொம்ப எமர்ஜென்சி அவசரமாக குடிக்கணும் அப்படின்னா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எனக்கு இப்போ ஒன்றும் அவசரமே இல்லை, அதனால் இது கொஞ்சம் கூலாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க்கு கூலாகிடுச்சு, நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கலரில் கிடச்சிருக்கு. இப்போது பிசினும் சப்ஜா விதையும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். ஐஸ் டியூப் வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க, நாங்கள் தேன் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நேச்சுரலாக உள்ளது, நம்ம வேறு எந்த எசன்ஸுமே ஊற்றலை. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் குடிச்சு பார்க்குறோம். நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.